அன்பு தோழமைகளுக்கு வணக்கம். குழந்தைங்கள பிஎஸ்ஜி காலேஜில் சேர்த்துறதுக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? நிறைய கால்ஸ் பண்ணியிருந்தீங்க. என்ன டைம் ஓப்பன் பண்ணுறாங்க, ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிருந்தீங்க. இல்லைங்க, ஏப்ரல் மேபி ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்காக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் தெரியல. கண்டிப்பாக அந்த அப்டேஷன் வந்தால் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமாங்க. டெக்னாலஜி வைஸாக வெரி டேலண்ட் பர்சன் ஒருத்தர். அது பார்த்திங்கன்னா அந்த மிஷினரி இதில் ரொம்ப அவருக்கு ஆர்வம் அதிகம். மேலை நாடுகளில் போய் அந்த வாஷிங் மிஷின் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துட்டு நிறைய லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம நாட்டுக்கு வந்து வாஷிங் மிஷின் தயாரிச்சுட்டு வந்து ஒரு ஷோரூம் மாதிரி போட்டு சேல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தயாரித்து ஷோரூமும் போட்டாச்சு. அவர் நினச்சது போல் அந்த வாஷிங் மிஷின் வந்து அவரால் சேல் பண்ண முடியல. அப்போ ரொம்ப யோசனையாக உட்காந்துட்ருக்கார். அவர் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு பையன் வந்து கேட்டிருக்கார், சார் என்ன ஏதோ யோசனையாக இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லலை. இவங்ககிட்ட போய் நம்ம இதை சொல்லணுமான்ட்டு உடனே அந்த பையன், என்னது இவங்ககிட்ட போய் இதை சொல்லணுமான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அந்த டைமில் அவருக்கு ஒரு யோசனை தோணியிருக்கு. அதாவது ஃபாரின் கலாச்சாரத்துக்கு ஏற்ப நம்ம இந்த மெஷினை உருவாக்கியிருக்கிறோம், நம்ம இந்தியனுக்கு எப்படி தேவையோ அந்த டைப்பில் இது உருவாக்கலான்னு சொல்லி கொஞ்சம் மாடரேட் பண்ணி அதை பண்ணியிருக்கார். சக்ஸஸும் ஆயிருக்கு. அதாவது இதில் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய விதமாக நமக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கேட்கும்போது. அப்போ இவங்ககிட்டலாம் இந்த அட்வைஸ் வாங்கி நம்ம செய்யணுமான்னு நினைக்காம அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் யார் வேணாலும் சொல்லலாம். நம்ம அதை எடுத்துக்கிறது பொறுத்து தான். நல்ல விஷயங்கள் யார்கிட்ட இருந்தால் என்ன, குழந்தைகிட்ட கூட நல்ல விஷயம் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம், தவறே இல்லை இல்லைங்களா? அதுதான். அப்படி ஒரு சிந்தனை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.